பாழான நிலங்களை பயிர் நிலமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஜெபிக்கிற நம்ம தான் நம்ம தேசத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற முடியும். ஜெபிக்கிற நம்ம தான் நம்ம தேசத்தை பயிர் நிலமாய் மாற்ற முடியும். ஜெபிக்கிற நம்ம தான் பாலான காரியத்துல பயிர் நிலத்தை உருவாக்கக்கூடிய காரியத்தை மாற்ற முடியும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் சொல்கிறார், நிர்மூலமானதை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஜெபிக்க நம்ம உத்தரவாதம் பண்ணும் பொழுது, ஜெபிக்க நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, ஜெபிக்க நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேசத்துக்காக ஆண்டவரே நான் திறப்புல நிக்கிறேன், இந்த அழிந்து போகிற தேசங்களுக்காக இந்த காரியத்துக்காக நான் என்ன பண்றேன் ஆண்டவரே உத்தரவாதம் எடுக்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிர்மூலமானதை கட்டுவேன். பிசாசு நிர்மூலமானதை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் கட்டுவார், தேசத்தையும் கட்டுவார், உங்களையும் கட்டுவார், நீங்க ஜெபிக்கிற நபர்களையும் கர்த்தர் கட்டுவார். தம்முடைய அன்பினாலே, தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய கிருபையினாலே கர்த்தர் சொல்லுகிறார், கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பாலான் அதை பயிர் நிலமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். காரணம், பயிர் நிலமாக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் ஜெபிக்கிற நம்ம இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசித்து ஜெபிக்கிற நம்முடைய வார்த்தை தான் பாலானதை பயிர் நிலமாய் மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவாந்திர வழியை தண்ணீரமாய் மாற்றுகிற விசுவாச பாதையை கர்த்தர் நம்மிடத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, விசுவாச பார்வையோடு நம்ம தேசத்தை பார்த்து ஜெபிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நம் தேசத்துல உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப நீங்களும் நானும் தேசத்துக்காக பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது தேசத்தை இவ்விதமான ஆசீர்வாதம் பார்க்க முடியும். ஆண்டோட வருகைக்கு தேசம் சுத்தமாக்கப்படும். ஆண்டோட வருகையில தேசம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப சுத்தமாக்கப்படுகிற தேசம் ஜெபிக்கிற மனுஷனாலதான் சுத்தமாக்க முடியும். ஜெபிக்கிற மனுஷனாலதான் அவர் இருக்கிற பட்டணத்தை சுத்தமாக்க முடியும். ஜெபிக்கிற மனிதன் தான் தன் சுத்தி இருக்கிற பகுதியை சுத்தமா வைத்துக் கொள்ள முடியும். ஜெபிக்கிற மனிதன் தான் அருவருப்பை பார்த்து, ஐயோ தேசத்துல இவ்விதமான அருவருப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அதை சுத்தமாய் மாற்றும் என்கிற ஒரு ஜெப ஆவி அவனுக்குள்ள பற்றி எரியும்